இன்னைக்கு செஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தியானம். சோ தியானா பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 கொஸ்டின் கன்ஃபார்ம். சாரி, ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். முதல்ல வந்து தியானா, அதுல வந்து எத்தனை டைப் ஆஃப் தியானா? 3 டைப் ஆஃப் தியானா. ஃபர்ஸ்ட் கிராஸ், லைட், சப்டில். அதாவது 3 விதமான பாடியில நம்ம மெடிடேஷன் பண்றோம். இதுல ஸ்தூல தியானா, ஜோதி தியானா, பிரம்ம தியானா ஆர் சூக்ஷ்ம தியானா. இதுல எது பெஸ்ட் அப்படின்னா சூக்ஷ்ம தியானா. ஏன் சார் அப்படின்னா ஜோதி தியானம் அப்படிங்கிறது 100 டைம்ஸ் பெட்டர் தென் ஸ்தூல தியானா. சூக்ஷ்ம தியானா இஸ் 1 lakh டைம் பெட்டர் தென் ஜோதி தியானா. அப்ப எது வந்து பெஸ்ட்? அப்ப எது வந்து ரொம்ப இது பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தியானா. அதுதான் வந்து பெஸ்ட், பெட்டர். அப்ப வந்து மத்ததெல்லாம் பெட்டர் இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு அந்த நுண்ணிய நுணுக்கம் இது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. முதல்ல வந்து ஸ்தூல தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப கண்களை மூடிக்கிறீங்க. நான் அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன் பாத்தீங்களா? கடலுக்கு நடுவுல ஒரு ஓசோன் நெக்டர், அதாவது ஒரு ஓசோன், அந்த கடல்ல வந்து ஒரு ஈஸ்லாண்ட் இருக்கு. அந்த ஐஸ்லாண்ட்ல வந்து ஜெம் ஸ்டோன்ஸ், அந்த மணல் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே நவரத்தனங்களா இருக்கு. அங்க மணல்லாம் கிடையாது, அங்க வெறும் நவரத்தனங்களா இருக்கு. அதே மாதிரி கிரஸ்டல் டைமண்ட்ஸ் அண்ட் ரூபீஸ். த ஐஸ்லாண்ட் இஸ் பிளாங்க்டு பை கடம்ப ட்ரீஸ். அங்க எல்லாம் என்ன இருக்கு? கடம்ப மரங்கள் இருக்கு. தே ஹேவ் த ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஃப்ளவர்ஸ். அங்கெல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. தெர் ஆர் அதர் ஃப்ளோரிங் லைக் மலாடி, மல்லிகா, ஜாதி, ஜம்பா, பாரிஜாத், பத்மா அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் தீஸ் ஃப்ளவர்ஸ் எவ்ரிவேர். அதாவது நல்ல மனங்கள் வீசக்கூடிய பூக்கள் அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து கல்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பக தரு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டதை கொடுக்கறது அந்த கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய சாமி படத்துல எல்லாம் வரும். சோ அந்த கற்பக விருட்சம் பாத்தீங்கன்னா அது அங்க வந்து ஒரு அதுல 4 கிளைகள் இருக்கு. அந்த 4 கிளைகள் என்ன அப்படின்னா வேதங்கள். வேதங்களோட 4 இதுதான் வந்து பிரான்சஸ் தான். அது வந்து இங்க கிளைகளா இருக்கு. அப்படியே வந்து சோ இத அந்த அப்ப வந்து உங்களுக்கு the sound of bees and cuckoo can be heard. அந்த ஹனி பீ சவுண்டு, குக்கு இதெல்லோட சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்ப வந்து அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. ஜெம்ஸ், அந்த பிளாட்ஃபார்ம் எப்படின்னா தங்கத்தால அந்த மாதிரி நல்ல ஒரு இதுல மேட் பண்ணியிருக்காங்க. பிரீசியஸ் ஜெம் ஸ்டோன்ஸால. சீட்டட் ஆன் த த்ரோன் விசுவலைஸ் யுவர் டெய்டி. அந்த இடத்துல அந்த இது மேல உட்கார்ந்துருக்காரு நீங்க நினைக்கிற கடவுள். Contemplate on the form, garments, ornaments, etc. of this deity. This is the stula meditation or gross meditation. ஓகேங்களா? கண்களை மூடி அந்த ஓஷோனு இது எல்லாம் நினைக்கிறோம். கடைசியில எங்க இருக்கிறாருன்னா நம்ம நெஞ்சில இருக்காரு அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில. புரியுதுங்களா? இதுதான் வந்து கதை. இறைவன் வந்து எங்க குடியிருக்கிறாரு அங்கதான். உங்களுக்கு இந்த பழைய ஒரு கதை தெரியும்னு நினைக்கிறேன், உங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிவனடியார் இருப்பாரு. அவரு வந்து ஒரு ஒரு அரசர், பெரிய அரசர் இருக்காரு. அவர் வந்து கோயில் கட்டுறாரு. நல்ல பெரிய கோயில் இருக்கிறதுலே அந்த நாட்டுல அதுதான் பெரிய கோயில். அப்ப வந்து இவர் உடனே சிவபெருமானுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன், நீங்க வந்துடணும், வீட்டுக்காரம்மாவோட வந்துருங்க, 2 பேர் வந்துருங்க ஃபேமிலியோட அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப வந்து அவர் சொல்றாரு, சாரிப்பா அன்னைக்கு வந்து எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, எனக்கு வேற ஒரு கோயில் இருக்கு, நான் அங்க போறேன் அப்படின்ட்டு. அப்ப வந்து இவர் கேட்கிறாரு, யாரு, எந்த கோயில், என் கோயிலை விட அது பெரிய கோயிலா அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி அவர் பேரை சொல்லி, இந்த ஊர்ல போனீங்கன்னா ஒரு கோயில் கட்டிருக்காரு, நீ போய் பார்த்துட்டு வா, அவ்வளவு பெரிய கோயில் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சாதாரணமா போறாரு அந்த அரசர். அவர் அங்க போனா ஒரு ஒரு வீட்டுக்கு போய் கேட்கிறாரு. இந்த பாருங்க அந்த வீடு தான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போயிட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி வீடு கட்டி இருக்கு, கோயில் கட்டி இருக்கீங்களா? ஆமா, நான் கோயில் கட்டி இருக்கிறேனே, அந்த கோயிலுக்கு கூட நான் கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறேனே. அந்த கோயில் எங்க இருக்குன்னா என்னுடைய இதயத்தில் என் இறைவனுக்காக நான் கட்டியிருக்கேன். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் 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 கோபுரவாசல், ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த பிரான் வந்து உள்ள இறைவன் நெஞ்சுக்குழியில் இருக்கிறாராம். அந்த மாதிரிதான் இந்த ஸ்தூல தியானம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜோதி தியானம். இந்த மூலாதார சக்கரா, இந்த குண்டலினி இஸ் லைஸ் ஆன் த 3.5 காயில்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம மூலாதார சக்கராவுல குண்டலினி எப்படி படுத்திருக்காங்க, 3 ரவுண்ட் இது சுருங்கி ஃபேஸ் முன்னாடி வச்சு படுத்திருக்கிறாங்க. சோ
So her flame is that represents the living being, ஜீவாத்மா. அந்த flame, அந்த குண்டலினி சக்திங்கிறது இங்க அந்த flame வந்து ஜீவாத்மா. Then meditate on the luminous flame. Through this meditation, yogi can directly perceive that the soul in the Sambhavi Mudra, when gaze is fixed on the luminous. அதாவது வந்து concentrate on the third eye between the two eyebrows without blinking. Subtle meditation is accomplished. அப்படியே கண்களை அப்படியே அரை கண்களால புருவ மத்தியில வச்சு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? வித்தவுட் பிளிங் அப்படியே மேல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப வந்து உங்களுக்கு சப்டுல் ஜோதி தியான் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சப்டுல் மெடிடேஷன் இஸ் சுப்பீரியர் டு லுமினஸ் மெடிடேஷன் அண்ட் லுமினஸ் மெடிடேஷன் இஸ் சுப்பீரியர் டு தி கிராஸ் மெடிடேஷன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பிரம்மா ஆர் சூக்ஷ்மா. திஸ் கேன் பி அச்சீவ்ட் பை பர்ஃபார்மிங் சாம்பவி முத்ரா வித்தவுட் பிளிங்கிங். சாம்பவி முத்ரா ஆல்ரெடி கையை கோத்து ஈசன் சிவா ஈசா சிவா ஸ்டாச்சு மாதிரி கண்ணு மேல பாக்குது, அப்படியே கண்ணை பிளிங்க் பண்ணாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் நீங்க அப்படியே இருந்தா நம்ம சூக்ஷ்மத்திய மெடிடேஷன் உங்களுக்கு அச்சீவ் ஆயிரும். நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு கிளம்பிடலாம். when the through tremendous good fortune a yogi's kundalini awakens, so she unites with the soul and leaves the body through the eyes. ஓகேங்களா? இங்க she அப்படின்னா யாருங்க? குண்டலினி சக்தி. ஓகேங்களா? குண்டலினி அந்த அம்மா வந்து அதாவது குலவது அப்படின்னு சொன்னோமா, குலவது அந்த அம்மா. இந்த குலவதுன்னு குலவதுவை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சீரியல்ல விஜய் டிவி மகாபாரதத்துல வரும், பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். குலவதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளவு ரெஸ்பெக்டபுள் லேடி தான் அந்த அவங்க. யாரு? பாஞ்சாலி ஷோ தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூஸ்வலா நம்ம அந்த கதை உங்களுக்கு அந்த இது தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து நம்ம பாடி இதுல இருந்து ரிலீவ் ஆயிடுறாங்க. சோ திஸ் சூக்ஷ்மா ஆர் சப்டில் தியானா இஸ் டிஃபிகல்ட் டு அட்டைன். இது உண்மையாலுமே டிஃபிகல்ட் தான். நீங்க கண்ணை திறக்காம கண்ணை மூடாம அப்படியே பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுல அந்த உயிர் வந்து அப்படியே வெளியே போறது, அதாவது அந்த உச்சந்தலையில இருந்து அப்படியே நேரா மேல போய் இறைவன் ஜோதி ஆகிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 3 தியானங்கள் இருக்கு. இது பிரீத்திங் பிராக்டிஸ் ஏதாவது ஸ்டாப் இருக்கா? பிரீத்திங் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம தியானாவுக்கு வந்துட்டோம். 7வது ஸ்டெப்ல இருக்கிறோம் நம்ம. அது ஓகே சார். இந்த சம்பவி முத்ரா பண்ணும்போது நார்மல் பிரீத்திங்ல இருக்கணுமா இல்ல அதுக்கு ஏதாச்சும்? நார்மல் பிரீத்திங் தான். இந்த கிரியா யோகான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரியா யோகா. அந்த கண்ணு வந்து மேல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டும்பாங்க. அதெல்லாம் நான் போனது இல்லை ஆக்சுவலா. நீங்க மேபி அதாவது பேச்சுலர் வந்து அங்க நாட்டு எலிஜிபிளாம், ஃபேமிலி மேன் தான் எலிஜிபிளாம். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது அங்க. நாங்க போய் கேட்டு வந்தோம் ஒரு தடவை. சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. இதுல பிளிங்கிங், அதுல பிரீத்திங் நார்மல் தான் தம்பி, நார்மலா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவ்வளவுதான், ஃபைனலா வந்துட்டோம். தியானம் முடிச்சிட்டோம். அடுத்து சமாதிக்கு போறோம் எல்லாரும். Detaching the mind from the body, one should make it one with Paramatman. அதாவது ஆத்மன் make it with பரமாத்மன். இந்த ஆத்மன், இந்த ஆன்மா வந்து அந்த பரமாத்மாவோட சேர்றதுக்கு பேரு தான் சமாதி. யூனியன் ஆஃப் மனாஸ் வித் ஆத்மா called as ராஜயோகா ஆர் உன்மானி, ஆல்சோ called as சகஜ அவஸ்தா. இதெல்லாம் நம்ம எங்க பார்த்துட்டு வந்தோம்? ஹதயோக பிரதிபிகாவில அனதர் நேம்ஸ் ஆஃப் சமாதி அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். மனோன்மணி, உண்மானி அப்படின்னு பேரெல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? அதே தான் இது. அந்த வேரியஸ் நேம்ஸ்ல வந்து அது சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சமாதி. மனோன்மணினா சமாதி தான் முகேஷ். நான் உங்களை மியூட் பண்ணிட்டேன். அவஸ்தா தானே சொல்றீங்க? அது 4 அவஸ்தா. அதேதான். வேரியஸ் நேம்ஸ் ஆஃப் சமாதி அப்படின்னு ஹதயோக பிரதிபிகாவில பார்த்தோம்ல. ஆமா, அதேதான். அதுதான் அவஸ்தா எல்லாம். அது ஸ்டேஜஸ், அதுக்கு பேரு. அவஸ்தைனா இங்க வந்து நான் அவஸ்தை பண்றான்டா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது வேற ஒரு மாதிரி. இது வந்து அந்த படிநிலைகள். அந்த தியானத்தை நம்ம சமாதி நிலைக்கு போறதுக்கான இது அந்த ஆன்ம உயர்வு நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க வந்து இது மரியாதைக்குரிய வேர்டு, இந்த அவஸ்தாங்கிறது. அடுத்து தம்பி மியூட் பண்ணிட்டேன், சொல்லு. நீங்க ரைட்
ரைஸ் ஆக அது அதோட ஸ்டேஜ் சொல்றாங்களா சார்? இப்போ வந்து குண்டலினி வந்து மூலாதாரத்தை தாண்டி சுவாதிஷ்டானம் வருதுன்னா தியான யோகா சமாதின்றாங்களா? அந்த ஆமா ஆமா இல்ல தியான யோக சமாதினா இதுல ஒவ்வொன்னு ஏதாவது சொல்றேன், அடுத்தது பார்க்கலாம். இதுல வந்து சாம்பவி முத்ரா, அதாவது முத்ரா அண்ட் கும்பகா யூஸ் பண்ணி இங்க சமாதி பேஸ் பண்றது. இங்க இப்ப தியான யோகானா சாம்பவி முத்ரா யூஸ் பண்ணுவாங்க. நாத யோக சமாதினா பிராமரி கும்பகா. ரசநாதம்னா கேசரி முத்ரா. கேசரி முத்ரா உங்களுக்கு தெரியும், நாக்க இழுத்து வெளியே ரஃப் பண்ணி கிளீன் பண்ணி சுருட்டி மேல எடுத்து இது லாக் பண்ணி வைக்கிறது. அதுல வந்து அடுத்து லய சித்தி, அடுத்து பக்தி யோகா, அடுத்து ராஜ யோகா. இந்த முத்ரா இந்த கும்பகா பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து டெஃபினட்டா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, மேபி இந்த தடவை வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எப்பயுமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்து 5 to 6 கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? நீங்க கொஸ்டின் பேங்க் வச்சு ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தியான யோக சமாதி சாம்பவி முத்ரா. சாம்பவி முத்ராவில் நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க கண் வந்து மேல பாக்குது. சோ இதுல வந்து என்னன்னா கண் வந்து நேரா மேல பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம ரியலைஸ் பண்றோம் நம்ம தான் ஆன்மா அப்படிங்கிற அந்த இது. பிரம்மா வந்து எங்கன்னா இந்த புருவ மத்தியில பார்ப்போம். புருவ மத்தியில பாக்குறப்பதான் அந்த she entered into the exit from the body அப்படிம்பாங்க. So being full of perishable bliss, the man enters into the samadhi. அடுத்து நாத யோக சமாதினா ஒண்ணு இல்ல, பிராமரி கும்பகா. பிராமரி பிராணாயாமாவில வந்து பிராமரின்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கு, இந்த காது மூக்கு இப்படி வச்சு அடைச்சிக்கிட்டு அந்த அந்த லேடி உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படின்னு சவுண்ட் விடுவாங்க. அந்த சவுண்ட் வர்றதுக்கு பேரு தான் வந்து பிட்டில் சவுண்டு. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் வரப்ப அந்த மனசை வந்து சென்டர் ஆஃப் திஸ் சவுண்ட் ஆஃப் பிட்டில். அப்ப வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தேர் வில் பி சமாதி பை திஸ் நாலேஜ் சோகம். அதாவது அந்த சவுண்டு தான், நம்ம அந்த சவுண்டு படிப்படியா குறைய 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 அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம நாதயோக சமாதிக்கு போறோம். அடுத்து கேசரி முத்ரா. கேசரி முத்ரா உங்களுக்கு தெரியும், கேசரி முத்ரா சமாதி will be induced, there is no necessity to performing anything else. ஏன் அப்படின்னா இந்த நாக்கு அறுத்து மேல இது பண்றப்பயே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோமரசம்னா என்னன்னா நம்ம நாக்க ரோல் பண்ணி மேல வச்சிருப்போம். நீங்க நமக்கு உங்களுக்கு பசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்க, வீட்டுல விரதம்னு சொல்லிட்டாங்க, சோறு திங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து நமக்கு பசி பயங்கரமா கொலை பசி அப்படின்னா இந்த நாக்க லைட்டா மேல தூக்கி அந்த ஹோல்ஸ்ல வச்சீங்கன்னா ஒரு இது மாதிரி தண்ணி மாதிரி லைட்டா இறங்கும். அது வந்து உங்களுக்கு வந்து பசி வந்து தக்காட்டும். ஒரு 2 hours 3 hours வந்து அந்த பசி வந்து போஸ்ட்போன் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த சோமரசம்னு சொல்லுவாங்க. இங்க அந்த யோகிகள் வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம பக்தி யோகத்துல சிவனோட தலையில இருக்கக்கூடிய கங்கை, அந்த வடிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த அம்மா வந்து தண்ணி இது விடுற மாதிரி அந்த இது வர்றது. ஓகேங்களா? சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, லய சித்தி. யோனி முத்ரா இது பண்ணி இமேஜின் த சக்தி அண்ட் புருஷா யுனைடெட் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு he become full of bliss and realize அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்ட்டு அத்வைத சமாதி. எல்லாம் ஒண்ணு, நான் தான் கடவுள் அப்படிங்கிற அதே நீ நானும் எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி. மனிதனே இறைவனாக வந்துள்ளான், இறைவன் மனிதன் அல்ல, இறைவன் தான் மனிதனா வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அத்வைதா கான்செப்ட். அத்வைதம்னா கடவுள் ஒண்ணுதாங்க, தனியாலாம் கிடையாது. கடவுள் வேற மனிதன் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு ரஜினி தான், இன்னொரு ரஜினி எல்லாம் கிடையாது. அது மாதிரி. சோ கடவுள் அத வந்து அழகா வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, கடவுள் பிளஸ் களங்கம் இஸ் ஈக்குவல் டு மனிதன். ஓகேங்களா? மனிதன் மைனஸ் களங்கம் இஸ் ஈக்குவல் டு கடவுள். அவ்வளவுதாங்க. இதுதான் பழைய பாட்டு கண்ணதாசன் எழுதிட்டு போயிட்டாரு. மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம், உணர்ந்து கொண்டு அதை பிறருக்கு சொல்றப்ப நீயும் ஞானி ஆகலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பக்தி யோக சமாதியில பாருங்க, கண்டம்ப்ளேட் வித் இன் த ஹார்ட் ஹிஸ் ஸ்பெஷல் டெய்டி. நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயருக்குள்ள நெஞ்ச பொழந்து காட்டணும்னு எப்படி உள்ள ராமர் உள்ள இருந்தாரோ அது மாதிரி நம்ம இதய கூட்டுல இறைவனை வச்சுக்கிட்டு இது பண்றோம். அதாவது ஃபுல்லா பெக்கோஸ்டசி பை சச் கண்டம்ப்ளேஷன் லெட் ஹிம் டியர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். அப்படியே அந்த இறைவனை உள்ளுக்குள்ளேயே போற்றி 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 வணங்குறது, வணங்கி 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 இட் இஸ் லீட்ஸ் டு சமாதி அண்ட் மனோன்மணி. ஓகேங்களா? நீங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர். யாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர்?
செயின்ட் தான் sir. அவரு குரு தாங்க மேம், செயின்ட் தான். எங்கேயோ படிச்சோமேங்க சார், ஃபர்ஸ்ட் யூனிட்ல எங்கேயோ பார்த்துட்டு வந்தோம். ஆமா குரு ஆஃப் விவேகானந்தா. குரு ஆஃப் விவேகானந்தா. விவேகானந்தரோட குரு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் வந்து அவருடைய புக்கு வாழ்க்கை வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு துறவி வந்து ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பாராம். அவர் வந்து இவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வாயில சாப்பாடை வச்சு உள்ள வச்சு இடிப்பாராம். இவர் அப்படியே அந்த பக்தி யோகத்துல அதாவது அழுதால் உன்னை பெறலாம் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. திருவாசகம் படிச்சீங்கன்னா தெரியும். அழுதால் உன்னை பெறலாமே, அழுது 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 அப்புறம் அடிந்த அடிகள்னு ஏதோ சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லைங்க. சோ அந்த மாதிரி பக்தி யோகம் இது ஒரு வகை. அடுத்து ராஜயோகா. ஃபைனலா கும்பகா. Performing the Manomurcha Kumbhaga and unite with Manas with the Atma. By this union is obtained by Raja Yoga Samadhi. ஓகேங்களா? மனதை ஆத்மாவோட இணைச்சி இந்த யூனியனை உணர்றதுதான் வந்து ராஜயோக சமாதி. ஸோ இந்த மாதிரி வந்து 6 டைப் ஆஃப் சமாதிகளை வந்து ஜரண்ட சங்கீதாவில் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த எந்த சமாதிக்கு எந்த முத்ரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் ஷீட்ல கேட்பாங்க. உங்களுக்கு இதுல ஒரு க்ளூ நீங்க ஈஸியா எடுத்துடலாம். கேசரி முத்ரா அப்படி, கேசரினா நாக்கு அறுத்தா ரசம் வரும், ரசநாத சமாதி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்கு அறுத்தா ரத்தம் வருமா, ரத்தம் நாக்கு, சோ கேசரி. அடுத்து லயம்னா உங்களுக்கு அதே மாதிரி தியானம்னா உங்களுக்கு ஈசா சிவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பவி முத்ரா ஞாபகம் வந்துடும், அந்த ஸ்டாச்சு. நாக்கறுத்தா இது வரும். அதே மாதிரி நாதம் சவுண்டுனா உங்களுக்கு பிராமரி, அந்த கம்மிங் சவுண்டு. ஸோ இந்த மாதிரி ஈஸியா எடுத்துடலாம். ராஜயோகா மோஸ்ட்லி அதை கேட்க மாட்டான், முதல் நாள் இருக்கிறதான் கேட்பான். ஏன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அதை தான் கேட்பான். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான கட்டம், ஹதரத்னவல்லி. ஸோ ஹதரத்னவல்லி சுவாமி ஸ்ரீனிவாச யோகி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எப்படின்னா நம்ம டைரக்டர் அட்லி மாதிரி ஒரு 20 படத்தை எடுத்து ஒரு 20 படத்தை கம்பைன் பண்ணி ஒரு படம் எடுப்பாரு. பட் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா 1000 கோடிக்கு மேல சம்பாதிச்சிடும். அது மாதிரிதான் ஹதரத்னவல்லி பாத்தீங்கன்னா ஜரண்ட சங்கீதாவையும் ஹதயோக பிரதிபிகாவையும் கம்பைன் பண்ணி கொடுத்திருப்பாரு ஒரு சில விஷயங்கள். ஆனா வந்து இவரு ஒரு இதுல சொல்லியிருப்பார், இதுவும் நல்லா இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகா யோகம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் யோகாவை டிஸ்கஸ் பண்றாங்க. நாம ஆல்ரெடி யோக உபநிஷத்துல 3 உபநிஷத்துல 4 டைப்ஸ் ஆஃப் யோகா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நான் இதை நோட் பண்ணி வைங்க, சிலபஸ்ல அதை அனலைன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 விதமான யோகங்கள். அடுத்து கும்பகா முத்ரா, ஆசனா, சமாதி. இதுவும் வந்து 4 சாப்டர்ஸ் தான், சதுரங்க யோகம் தான். ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், பரவாயில்லையே இதுல முத்ரா இந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் எதுவும் இல்லையா சார் அப்படின்னா அதுவும் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம அடுத்து உள்ள பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, சாப்டர் 1. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மகா யோகா? சித்த விருத்தி நிரோதசு மகா யோக பிரகிருத்தியக. ஓகேங்களா? சித்த விருத்தி நிரோதசு மகா யோக பிரகிருத்தியக. சரி, இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், டெஃபினிஷன் ஆஃப் யோகா, மிஸ்கன்செப்ஷன்ஸ், இது அப்படின்னு சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும். ஓகேங்களா? டெஃபினிஷன் ஆஃப் யோகா அப்படின்னா எங்க டெஃபினிஷன் ஆஃப் யோகா வருது? இது வரைக்கும் நம்ம 5 யூனிட் பார்த்திருக்கிறோம். யோக சூத்ரால வருது, பதஞ்சலியில. வேற எங்க வருது டெஃபினிஷன் ஆஃப் யோகா? பகவத்கீதா and பகவத்கீதா. தென் அந்த யோக உபனிஷத்து சார், யோக உபனிஷத். சரி, ஓகே. தென் வாங்க, இன்னும் இருக்குது. உபனிஷத்துகள்ல இருக்குது. ஓகே, அப்புறம் முக்கியமான புக் ஒண்ணு விட்டுட்டீங்க. ஹட் யோகாலையும் இருக்கு சார். யோகானா என்னன்னு கடை யோகாவிலையும் இருக்குது. ஓகே, வேற முக்கியமான ஒரு புக்கை விட்டுட்டீங்க. புக்கு விட்டுட்ட தம்பி, புக்குன்னு சொல்றேன், ராஜயோகா வாங்குற. பகவத்கீதா சொன்னல சார். ஓ சொன்னீங்களா? எனக்கு அது கேட்கலையா மேம்? ஓகே, சரி, பரவாயில்ல. பகவத்கீதா,
நம்ம ஹதயோக டெக்ஸ்ட். அதே மாதிரி இப்ப வந்து இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைன் வந்து டெஃபினிஷன் ஆஃப் யோகா அக்கார்டிங் டு ஹதரத்னவல்லி அப்படின்னு கேட்டா இத வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேட்பாங்க இந்த கொஸ்டினை. டெஃபினிஷன் ஆஃப் யோகா அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் இங்க வந்துடணும், எல்லா இடத்துலயும் இருக்கணும். அதே மாதிரி சித்தாந்த பதார்த்தியில டெஃபினிஷன் ஆஃப் யோகா இருக்கு, நம்ம அதை பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்படிதான் படிக்கணும். மகா யோகானா என்ன? முதல்ல 4 டைப் ஆஃப் யோகா. MLRH, மந்திர யோகா, லய யோகா, ராஜ யோகா, ஹத யோகா. 4 டைப்ஸ் ஆஃப் யோகா. ஸோ அக்கார்டிங் டு ஹத யோகா, the combination of prana and apana. ராஜயோகா உங்களுக்கு தெரியும். த்ரூ த ஹதயோகா ஃபாலோ த ஃபைனலி அச்சீவ்மெண்ட் தான் ராஜயோகா, உண்மணி அவஸ்தா. லய யோகம்னா டு மெர்ஜ் வித் ஆத்மன், ஆத்மன் வித் பரமாத்மன். அப்புறம் மந்திர யோகானா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி சேன் பண்றதுன்னு சொல்லியாச்சு. சரி, இப்ப ஹதயோகாவுல ஹதரத்னவல்லியில என்ன சார் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து 8 கிரியா கொடுத்திருக்கிறாரு ஸ்ரீனிவாச யோகி. 8 கிரியா கொடுத்திருக்கிறாரு, அஷ்டகிரியா. அதுல எல்லாம் நம்ம 6 தான் பார்த்துட்டு வந்தோம். இதுல 8 இருக்கு. நெக்ஸ்ட் இதுலயும் பத்தியா அப்பத்தியா இருக்கு. சாதக தத்துவம், பாதக தத்துவம், உற்சாக, சாகச, தைரிய, தத்துவ ஞான, நிச்சய அப்படின்னு வந்து ஹதயோக பிரதிபிகால பார்த்திருப்போம் 6. இங்க வந்து 10 10 கொடுத்திருப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? சங்கீதா மேம், அதை அப்புறம் நாம தொலைவிக்கலாம், நீங்க கவனிங்க. நீங்களும் நிறைய ஏதோ எடுத்து பயங்கரமா தொலைவிட்டு இருக்கிறீங்க, ஏதோ சிக்லியாட்டு இருக்கு. சரி பாருங்க, மந்திர யோகானா இங்க ம அப்படின்னா மைண்ட், ப்ர அப்படின்னா பிராணா. சோ யூனியன் ஆஃப் மைண்ட் அண்ட் பிராணா இஸ் கால்டு மந்திர யோகா. நெக்ஸ்ட் பாருங்க லய யோகா. லய யோகான்னு என்ன? ஃபர்கெட்டிங் த ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அபார்ஷன் ஆஃப் மைண்ட் இஸ் கால்டு லய யோகா. இந்த உலக சம்சாரங்கள்லாம் மறந்து எல்லாம் விட்டுட்டு மனம் வந்து ஒன்றி போற நிலை லய யோகம். அடுத்து இது டிரான்செண்ட் த சென்ஸ் ஆஃப் ஐ அண்ட் மைண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ராஜயோகா. அதே உங்களுக்கு தெரியும், பிராணா, அப்பானா, இடகலா, பெண்களா, தீஸ் ஆர் த ஹதயோகா. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் த அஷ்டகிரியா? சக்ரி, நௌலி, தௌட்டி, நேட்டி, பஸ்டி, கஜகர்ணி, திராட்டகா, மஸ்திகா, பிராந்தி. ஓகேங்களா? அக்கார்டிங் டு ஹதரத்னவல்லி த மஸ்திகா பிராந்தி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க. மஸ்திகா பிராந்தி என்றால் கபாலபதி என்று பெயர். மஸ்திகா பிராந்தி அல்லது கபாலபதி. ஓகேங்களா? அது அடுத்து பின்னாடி வரும், நான் சொல்றேன். அதே மாதிரி அக்கார்டிங் டு ஸ்ரீனிவாச யோகி விச் பிராக்டிஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னா சக்ரி கர்மா. ஓகேங்களா? சக்ரி கர்மா இஸ் த பெஸ்ட் பிராக்டிஸ். இங்க சக்ரி கர்மா, நௌலி, தௌட்டி, நேட்டி, பஸ்டி, கஜகர்ணி, திராட்டகா, மஸ்திகா பிராந்தி. சோ இதுல நௌலி 2 டைப் இருக்கும். தௌட்டி, வாமன தௌட்டி கொடுத்திருப்பாங்க. இங்க சூத்திர நெட்டி இருக்கும், ஜல நெட்டி, அப்புறம் பஸ்டி, அப்புறம் கஜகரணி அண்ட் திராட்டகா. ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்ப இதோட எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சக்ரி கர்மா. சக்ரி கர்மான்லாம் ஒன்றும் கிடையாது. பயனுள்ள insert the half length of the finger in the anus opening and it move the finger round until anal sphincters are fully relaxed. This is called as சக்ரி கர்மா. ஓகேங்களா? நம்ம வந்து இதே சேம், அதாவது நான் கன்ஃபியூஸ் பண்றேன்னு நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். இதே சேம் பிராக்டிஸ மூல சோதனா அப்படின்னு நம்ம ஜெரண்டாவில் பார்த்துட்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க நீங்க படிக்கிறப்ப மட்டும் ஜெரண்ட சங்கீதாவில் இதுக்கு பேரு இது, ஹதரத்னவல்லியில இதுக்கு பேரு இது அப்படிங்கிறத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் பாருங்க. இங்க நம்ம ஆனஸ்ல அந்த ஃபிங்கரை விட்டு உள்ள விட்டு இன்செர்ட் பண்றப்ப இந்த மூலவியாதி, பைல்ஸ், குல்ம ரோகா, ஸ்பிளீன் என்லார்ஜ்மெண்ட், மகோதாரம், அப்டானமல் டிசார்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? தென் இந்த கஜகர்மா, சக்ரி கர்மா என்ன பண்ணுது? மூலாதார சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி விடுது. ஸோ உங்க பிபிடி காப்பி வச்சிருக்கீங்கன்னா அதுல என்டர் பண்ணிக்கோங்க. சக்ரி கர்மா அப்படின்னா மூலாதார சக்கரான்னு எழுதிக்கங்க, உங்களுக்கு ஈஸியா டக்குன்னு ஞாபகம் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நௌலி. இங்க நௌலி வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் நௌலி, பாக்யர் நௌலி, அந்தர நௌலி. இங்க பாரி இல்ல, பாக்ரி அந்தர, பாரி அண்ட் அந்தர. இங்க ஒன் ரேபிட்லி ரொட்டேட் அப்டமன் ரைட் டு லெஃப்ட், அதாவது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றது, அது வந்து பாரி. அடுத்து அந்தர அப்படின்னா ரேபிட்லி ரொட்டேட் த அப்டமன் லெஃப்ட் டு ரைட் ஆன்டி கிளாக் வைஸ். முகேஷ் குப்பையா கொட்டாய் வருது, என்னங்க சார் என்னென்னமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு.
ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எந்த வயிறு எப்படி ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு இதை கேட்பாங்க. இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களாங்க சார் அப்படின்னா கொஸ்டின் பேங்க் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா இந்த கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தாங்க. லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா அப்படின்லாம் கேட்டு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? பெனிஃபிட் நவுலி வந்து உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அ கிரவுன் ஆஃப் ஆல் ஹதக்ரியாஸ். ஏதாவது வயிற்று பிரச்சனை, ஏதாவது வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலேட் த கேஸ்ட்ரிக் ஃபயர், இம்ப்ரூவ்ஸ் த டைஜஷன், பிரிங் அபவுட் டீப் சென்சஸ் ஆஃப் வெல் பீயிங் அண்ட் கம்ப்ளீட்லி ரிமூவ் ஆல் த டிசார்டர்ஸ் பை காசஸ் பை வைட்டேஷன் ஆஃப் த 3 ஹியூமஸ். அதாவது தாதுக்கள் கூட வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த 3 ரத்தா ரசாஸ் இதுல வரக்கூடிய இதெல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணி விட்டுரும். அத 3 ஹியூமஸ் அப்படிம்பாங்க இங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கஜகரணி. கஜகரணி ஒண்ணும் கிடையாது. தண்ணி குடிச்சு வாமிட் எடுக்கிறோம். ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா வாய் ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு பை ஃபுட் எக்ஸெட்ரா எல்லாம் வெளியே தள்ளுறோம். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன, திஸ் கால்ட் அஸ் ஹத கஜகரணி, லீடர் ஆஃப் எலபண்ட் அமாங் த அதர் எலபண்ட். அதாவது ஒரு எலபண்ட் எப்படி ஒரே ஒரு யானை மட்டும் என்டையர் யானை கூட்டத்தையும் வழி நடத்திட்டு வருதோ, அது மாதிரி இந்த கஜகரணி ஒரு பிராக்டிஸ் வந்து எல்லா பிராக்டிஸையும் கூட கொண்டுட்டு வந்துடும். சோ இதனால் உங்களுக்கு கிடைப்பது ஸ்லிம்னஸ் ஆஃப் பாடி, சியர்ஃபுல் ஃபேஸ், ஹியரிங் த மஸ்டிகல் சவுண்ட், ஷைனிங் ஐஸ், a sense of wellness, control over the bindu, increase in gastric fire and purification of the nadis. ஓகேங்களா? நாளைக்கு எல்லாம் சனிக்கிழமை தான். ஓகேங்களா? ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி வைங்க, சுடு தண்ணி லைட்டா வெதுன்னு வச்சு உப்பை போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா கண்ணீர் தண்ணி டேஸ்ட் இருக்கணும். அப்படியே உக்காந்துக்கிட்டே கப்பு கப்பு கப்புன்னு எடுத்து குடிச்சிட்டு லைட்டா நம்ம வடிவேல் மாதிரி 3 விரல உள்ள விட்டு நாக்கு இந்த லைட்டா அழுத்தினீங்கன்னா அழகா வெளியே வந்துடும். உள்ள இருக்கிறதெல்லாம் தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். காலையில ஸ்டொமக்ல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆயிரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த வயிற்றுல ஏதாவது அல்சர் பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? சோ இதுதான் கஜகரணி. அதே மாதிரி இந்த டீ அதிகமா குடிச்சு நமக்கு பித்தமெல்லாம் ஏறி இருக்கு நம்ம ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் மெடிசன். ஓகேங்களா? வாயுன்றது வந்து நமக்குள்ள இருக்கிற காற்று வந்து வெளில இருக்குது, டாக்ஸிக் கேசஸ் வெளில இருக்குதா சார் அப்பான வாயு? அப்பான வாயு வந்து ஆமா அன்னெசரி கேசஸ் வெளியே போகும். அது இல்லாம வந்து நீங்க நார்மலா வாமிட் எடுக்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க அபான வாயு இது வந்து மேல ஏற ஆரம்பிக்கும். அந்த குண்டலினி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வாமிட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நல்லா உட்காந்து வாமிட் எடுத்து பாருங்க. கையை விட்டு வாமிட் எடுக்கிறப்ப என்ன ஆகும், கீழே இருந்து மேல வருது இல்ல, புரியுதுங்களா? கீழே உட்காந்து நீங்க குந்தங்கால் வச்சு உக்கட்டாசனால உட்காந்து வாயை லைட்டா முன்னாடி குனிஞ்சு விரல விட்டு வாந்தி எடுத்தீங்கன்னா அந்த அபான வாயு ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏறிடும். இது ஒரு ஈஸி ப்ராசஸ்ன்னு வச்சுக்காங்களேன். பிராண இதுக்கு மூலப்பந்தாலாம் போட தேவையில்லை, இதுவே ஈஸியா வந்துடும் மேல. என்ன முகேஷ்? ரைஸ் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட்னு சொல்றீங்க? இது ஒரு மெத்தட். எஸ் இது ஒரு மெத்தட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் ஒவ்வொன்றும் இதாகன்னு சொன்னேன். மூலாதார சக்கரா, சக்கரிகர்மா, சுவாதிஷ்டானா, வஜ்ரோலி, நாபி சக்கரா, நவுலி, அநாகதா, விசுத்த சக்கரா, தௌட்டி, ஆங்கனா சக்கரா, நெட்டி அண்ட் திராட்டகா. ஓகேங்களா? பஸ்தி அண்ட் கபாலபதி பிரிங் த பியூரிபிகேஷன் ஆஃப் ஆல் சக்கராஸ். சோ அந்த லாஸ்ட் லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு ஹதரத்னவல்லி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிராக்டிஸ் ஆர் பிரிங் த ஃபுல் பியூரிபிகேஷன் ஆஃப் என்டையர் பாடி, இல்லைன்னா என்டையர் எல்லா சக்கராவும் எது கொடுக்குது அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எந்த சக்கரா எந்த கிரியான்னு கேட்பாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து அப்படியே அந்த கொஸ்டினை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வருஷம் வந்து இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு இப்படி நம்மளே வந்து கொஞ்சம் ஒரு அனலைஸ் போட்டு வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. சார் இப்போ இந்த வாமன தௌட்டி என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? மேம் ரெண்டும் ஒண்ணுதாங்க மேம், எல்லாம் ஒண்ணுதான். கஜகரணி வாமன தௌட்டி ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இங்க வந்து பத்தியா ஃபுட்டுங்க. பத்தியா ஃபுட்டு பாத்தீங்கன்னா அதே சேம் நம்ம இதுல படிச்சதே தான். ஹதயோக பிரதிபிகால படிச்ச கோதுமசாலி, யுவசஸ்திகா, சோபனா அன்னம், ஷெரா அஜிவ, கந்த நவநீத, சிந்த மதுனி, சுந்தி பட்டோலா, பலபத்ரஜா, பஞ்ச சாக்கரன், முகுதாடி, திவ்ய அமுதக்கம். ஓகேங்களா? இதே சேம் இதுதான். இதுல வந்து என்ன சேஞ்சஸ் இல்ல. அதே அப்பத்தியா, கது, அமல, தீக்ஷ்ண, லவண, உஷ்ண, கரித்த சாக்கன், சௌர, தைல, தில, சர்ஷபா, மத்சயன், மத்தியம், அஜாதி மாம்சா, தாதி, தக்கர, குல்லாத்தா, கோத்ரா, பின்யகா, கிங்கு, லஷ்ண, அத்தியம், அப்பத்தியமுக, இவைகள் அனைத்தும் அப்பத்தியம். ஓகேங்களா? ஹதயோக பிரதிபிகால படிச்சா அப்படியே.
அடுத்து பாதக தத்துவம் அதே சேம் 6. இங்க வந்து சாதக தத்துவம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். அதியாகார பிரயஸ்ச பிரஜல்போ நியமகாரக சனச்சங்க லௌலியம் ச. தீஸ் ஆர் த பாதகம், அதாவது யோகா பண்றதுக்கு உங்களுக்கு எனிமீஸ். சாதகம் நிச்சய தைரிய தத்துவ ஞானார்த்த தர்ஷன பிந்து ஸ்தைரிய மித ஆகார சனச்சங்க விவர்ஜனத்த நித்ரா தியாக ஜித்தேஸ்வதா பித்த ஸ்தைரிய தன லாஸ்சர் குருவாச்சாரிய பிரசாதக. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து சாதக தத்துவங்கள். மொத்தம் 12 சாதக தத்துவங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க பிராணாயாமா. பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் அஷ்ட கும்பகா பார்த்துட்டு வந்தோம். இங்க வந்து புஜங்கி கரணி அப்படிங்கிற எக்ஸ்ட்ராவா 9th ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. பாதக தத்துவா வந்து யோகா பண்றதுக்கு எனிமிஸ் சொன்னீங்க. அப்ப சாதக தத்துவா வந்து அதுவும் எனிமிஸா எப்படி சார் அது? அது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ், அதாவது உங்களை உற்சாகமா வச்சிருக்கிறது அதெல்லாம். பட் ஆனா அதுல நித்ராஹி ஸ்லீப்னு போட்டிருக்காங்க. சோ வந்து எப்படி சார் அது பாசிட்டிவ் ஆகும்? என்ன முகே? யோகா பண்றதுக்கு ஸ்லீப் இருக்க கூடாதுன்னு சார் சொல்லுவாங்க. அது வந்து இதுல வரும் இல்ல? இல்ல, அதாவது இங்க வந்து என்ன மீனிங்னா அந்த டைமிங்க ஃபாலோ பண்றதுன்னு சொல்லுவாங்க. இதுல அதாவது ஒரு சில பேர் வந்து மாறி மாறி அது இந்த ஹதரத்தன வள்ளியில சீனிவாச யோகி அப்படி சொல்றாரு, அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புஜங்கி கரணிங்கிற எக்ஸ்ட்ரா கும்பகா மட்டும் ஒண்ணு இருக்கும். இதுல என்ன சார், வாட் இஸ் த புஜங்கி கரணி அப்படின்னா இன்ஹேல் ஏர் த்ரூ த த்ரோட் அண்ட் எக்ஸேல் ஆல்சோ த்ரூ த த்ரோட். திஸ் இஸ் கால்ட் அஸ் புஜங்கி கர்மா. இதுதான் வந்து 9th கும்பகா. வாய் காத்த உள்ள இழுத்து த்ரோட் வழியே இழுத்து திரும்பி எக்ஸேல் பண்றது புஜங்கி கர்மா. இதுல அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்ராவும் அதே சேம் 10 முத்ரா தான். மகாமுத்ரா, மகாபந்தா, மகாவேதா, உத்தியானா, மூலபந்தா, ஜலேந்திர பந்தா, விபரீத கரணி, வஜ்ரோலி, சக்தி சாலனா, கேசரி முத்ரா. அடுத்து சாப்டர் 3. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் தான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியமா கொடுத்திருப்பாங்க. மனச நியமா, காரிய நியமா, அதாவது வந்து மனம் ரிலேட்டட் மன சுத்தம், அதே மாதிரி பாடி சுத்தம். இங்க மன சுத்தம் அதாவது மனச நியமா அப்படின்னா பியூரிபிகேஷன் ஆஃப் மைண்ட், கண்டென்மெண்ட், சைலன்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ், கைண்ட்னஸ், பொலைட்னஸ், பிலீப் இன் காட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், ஜென்டில்னஸ், பர்கிவ்னஸ், பியூரிபிகேஷன் ஆஃப் தாட்ஸ், நான் வயலன்ஸ், செலிபசி அண்ட் மெமரி. அதாவது வந்து மனக பிரசாந்த சந்தோஷ மௌனம் இந்திரிய நியம இந்திரியாணி கிரக தாய தக்ஷிண நியமா காரிய ஜ்வரன் மர்தவம் ஷமா புவ சுத்தீர் அகிம்ச பிரம்மச்சரியம் ஸ்மிருதி திருதி இதிய மத்திய ஸ்கேன மானச நியம ஸ்மிருதயக. சோ அந்த வேர்ட்ஸ் வந்து வாய்ப்பு கிடைச்சா அதை பிரிச்சு படிச்சு பார்க்க ட்ரை, இல்லைன்னா அந்த இங்கிலீஷை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது அடுத்து பாத்தீங்கன்னா காவிய நியமா. காவியம்னா மனசு, உடல் சுத்தம். இங்க உடல் சுத்தம் பாத்தீங்கன்னா ஸ்நானம், சௌச்சம், விரதம், சத்தியம், ஜபோ உற்சம தர்ப்பணம், இங்க தபோ தாண்டி திக்ஷா நாமகாரக பிரத்யக்ஷணம், விரதம், இதெல்லாம் வந்து காவியம். அதாவது உடல் சுத்தம், அதாவது குளிக்கிறது, சுத்தமா இருக்கிறது, அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையை பேசுறது, மந்திரம் சொல்றது, சடங்கு சம்பிரதாயம் பண்றது, நல்ல வாட்டர்ல குடிக்கிறது, பைனான்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல், எண்டூரன்ஸ், ரிவென்ஷியல் சொல்யூஷன் அண்ட் சர்க்கம் மேம்புலேஷன் அண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் வவுஸ் அண்ட் ஃபாஸ்டிங், விரதம் இருக்கிறது. இங்க வந்து இது உடல் சுத்தம், இவர் பாஸ்டிங் சொல்லுவாரு. ஒருத்தர் என்ன பாரு, இது பாஸ்டிங்கே தப்பு அப்படிம்பாரு, பாஸ்டிங்கே இருக்கக்கூடாது, அது விரோதம் அப்படிம்பாங்க. அது வந்து டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாறும், நீங்க அந்த இதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசனம். நீங்க வந்து ரொம்ப அதிகமா கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டு சீனிவாச யோகி வந்து ஒரு 84 ஆசனம் மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிகமா நீங்க எதுவும் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் பத்மாசனா இருக்குது, ஒரு 6 டைப் ஆஃப் மயூராசனா, ஒரு 3 டைப் ஆஃப் கூர்மாசனா, 5 டைப் ஆஃப் குக்குடாசனா இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா
வாட் இஸ் த மை ரிக்வெஸ்ட், யூ ஜஸ்ட் ரீட் த ஆசனாஸ். அந்த பேரை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இத வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இருந்து இதை திரும்ப 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 அந்த 84 ஆசன பேரை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இதுல ஒரு பேரை கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசனாஸ் அவைலபிள் இன் த கதரத்னவல்லின்னு கொடுத்துருவான். அநியாயமா ஒரு கொஸ்டின் போயிடும். சோ அதனால இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நமக்கு இதுல இந்த 84 ஆசனாவில் ஒரு 10 ஆசனா, சரி நீங்க போனா போயிட்டு போகுது, இந்த 10 ஆசனா மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 10 ஆசனம் என்னன்னா ஸ்வெத்திகம், கோமுகம், பத்மாசன், வீராசன், சித்தாசன், முக்தாசன், சிம்ஹாசன், பத்ராசன், குக்குடாசன், மயூராசன். சரி இதுவும் என்னால முடியலப்பா, அந்த நாளை மட்டும் எனக்கு சொல்லுப்பா அப்படின்னுட்டு பத்மாசன், பத்ராசன், சிம்ஹாசன், சித்தாசன், SSBB அந்த இது ஓகேங்களா. நம்ம ஹதயோக பிரதிபிகால பார்த்துட்டு வந்து மாட்டீங்களா 4 ஆசனா, அதே 4 ஆசனா தான். அடுத்து சாப்டர் 4 பாத்தீங்கன்னா சமாதி. இதுல வந்து சமாதினா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். A salt is dissolved in water. Likewise, a learned yogi attained unity of soul and mind. This is called samadhi. So union of Jivatman and Paramatman, eliminate all mental constructions. This is called samadhi. So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகி வந்து ஸ்டேட் ஆஃப் சமாதி எப்ப மெடிடேட் அது வந்து ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, எப்ப வந்து நாதா வந்து மேல மெடிடேஷன், அந்த குண்டலினி இது மேல மெடிடேஷன் பண்றப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் இன்எக்ஸ்பிளபிள் ஜாய் இன் தேர் ஹார்ட். ஓகேங்களா. சோ இவரு அடுத்து இதே மாதிரி கான்ஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப அவருக்கு அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து என்ன பண்ணும், தன்னுடைய யோகி வந்து காதுல அந்த பஞ்சு இது மூலியமா காட்டன் ஏர்ஸ் வித் காட்டன் அண்ட் லிசன்ஸ் த சவுண்ட் நாதா ரைட் ஏர். he should focus on the mind. அந்த சவுண்ட் எல்லாம் வரும்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி இடி இடிக்கும், மழை பெய்யும், அடுத்து ஒரு கெட்டில் சவுண்ட் வரும், அப்புறம் இந்த ஹனிபி சவுண்ட் வரும், ஃபைனலா ஃப்ளூட் வீணா சவுண்ட் வரும்னு சொன்ன பாத்தீங்களா. initial stages various sounds are heard. As one progress subtle and subtler sounds are heard. ஓகேங்களா. குறைஞ்சு 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 குறைஞ்சிட்டே வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத படிச்சுக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதோட வந்து நமக்கு ஹதரத்னவல்லி முடிஞ்சது. சங்கீதா மேம் சொல்லுங்க மேம். இப்ப லாஸ்டா ஒன்னு சொன்னீங்க. ஆமாங்க மேம். அது கேக்கலைங்க சார். சோ இங்க பக்கத்துல கோயில் பூஜை ஆகிட்டு இருக்குங்க மேம். இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா மேம்? நான் பேசுறது கேக்குதா? ஓகேங்களா. ஓகேங்க மேம். அதே ஹதரத்னவல்லியில பாத்தீங்கன்னா அதே சேம் 4 இதுதாங்க மேம். ஹதயோக பிரதிபிகால நீங்க என்ன பாத்தீங்களோ அதே சேம் 4 சமாதி, அதே 4 ஸ்டேஜஸ் தான். ஓகேங்களா. அதே 4 அவஸ்தா, ஆரம்ப அவஸ்தா, கடாவஸ்தா, பரிச்சய அவஸ்தா, நிஸ்பாத்தி அவஸ்தா. சோ ஃபர்ஸ்ட் வந்து yogi developed found inside complete wellness, sweet fragrance, contempt tingling sound. the வாயு அடுத்து வந்து கட அவஸ்தா டிங்கிலிங் சவுண்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெட்டில் ட்ரம் சவுண்ட். சோ இந்த மாதிரி சவுண்ட் இது வந்து நமக்கு கேட்க பாருங்க, பெல் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. சோ இதோட வந்து நமக்கு இந்த ஹதரத்னவல்லி கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வசிஷ்ட சம்கீதா. ஓகேங்களா. இதோட முடிச்சுக்கலாங்க மேம், நாளைக்கு பேசிக்கலாம்.